தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 4/6/2017 ஞாயிற்றுக்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் இரவு 6:50 வரை, பிறகு சித்திரை நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒவ்வொரு நாளைக்கும் ராகு காலம் என்று வரும், யமகண்டம் என்று வரும், குளிகை என்று வரும். இந்த நேரங்களை தவிர மற்ற நேரங்களில் நல்ல நேரம் இருக்கிறது. இந்த ராகு காலம் எத்தனை மணி முதல் எத்தனை மணி வரை அப்படிங்கிறத சில பேர் மனப்பாடமாக வச்சுருப்பாங்க. சில பேருக்கு அது தெரியாது. இன்றைக்கு ராகு காலம், ஒரு நல்ல காரியம் செய்யணும் அப்படின்னா உடனே கேலண்டரை போய் பார்ப்பாங்க. நாட்காட்டியை பார்த்து இன்றைக்கு திங்கட்கிழமையா, காலையில் 7:30 to 9 ராகு காலம், 7:30 மணி முதல் 9 மணி வரை ராகு காலம் இருக்குது. 9 மணி தாண்டி நம்ம எதுவும் செய்யலாம் அப்படிம்பாங்க. அதே நேரத்தில் யமகண்டம்னு ஒன்று இருக்குது. யமகண்டம் திங்கட்கிழமை எத்தனை மணிக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். காலையில் 10:30 12 மணி வரைக்கும் யமகண்டம்னு இருக்கும். சரி, அப்போ இந்த 9க்கும் 10:30க்கும் இடைப்பட்ட நேரம் நல்ல நேரமாக இருக்கிறதான்னு பார்க்கணும். யோகம் சித்த யோகமானு பார்க்கணும், இல்லை அமிர்த யோகமானு பார்க்கணும். இத்தனையும் பார்த்து ஒரு நல்ல காரியத்தை நாம் செஞ்சால் அந்த காரியம் சிறப்பாக இருக்கும். நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான், கோள் செய்வதை கொடுப்பவன் செய்ய மாட்டான் அப்படிங்கிறது ஒரு பழமொழி. நம்ம நாள் செய்கிற அளவுக்கு நல்லவன் கூட செய்ய மாட்டானா. நல்ல நாள் பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சால் உடனடியாக முடியும். என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு வேலை கிடைக்கல, நிறைய அப்ளிகேஷன் போட்டார். எங்கே பார்த்தாலும் எல்லா கம்பெனிகளுக்கும் கடைகளுக்கெல்லாம் அவர் வேலைக்கு விண்ணப்பித்திருந்தார், கிடைக்கல. அப்புறம் ஒரு நல்ல நாள் பார்த்து, ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கள், எனக்கு வேலை கிடைக்கிற மாதிரி ஒரு நல்ல நேரம் பார்த்து சொல்லுங்கன்னார். அவருடைய ஜாதகத்தில் உத்தியோக ஸ்தானாதிபதி எதுவோ அதுக்குள்ளே ஓரை பார்த்து சொல்லியிருந்தேன். அதுக்கு போட்ட உடனே 2-3 கம்பெனிகளுக்கு போட்டார். எல்லா கம்பெனிலையுமே அவங்க செலவிலேயே இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கு அவர் வெளிநாட்டில் இருக்கிறார். பொதுவாக நாள் செய்வதை நல்லவன் செய்ய மாட்டான்ங்கிறத நீங்கள் நம்பிக்கையோடு செயல்பட்டு பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கு பலன் தெரியும். அதே நேரத்தில் இந்த ராகு காலம்னு இருக்குல்ல, இதுக்கு ஒரு பாடல் உண்டு. இந்த பாடலை மனப்பாடமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு எப்போ எத்தனை மணிக்கு ராகு காலம் வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். திருவிழா சந்தையில் வெயிலில் புரண்டு விளையாடச் செல்வது நியாயமா அப்படின்னு ஒரு வரி. இந்த வரியை மட்டும் மனப்பாடம் வச்சுக்கணும். திருவிழா சந்தையில் வெயிலில் புரண்டு விளையாடச் செல்வது நியாயமா அப்படின்னு நம்ம வச்சுக்கணும். இதில் திருவிழா அப்படிங்கிறதுல முதல் எழுத்து தீனா வருது. தீனா அப்படின்னா அது திங்கள் கிழமை. அடுத்து சந்தையில் அப்படிங்கிறதுல முதல் எழுத்து என்ன? சானா. சானா என்பது சனிக்கிழமையை குறிக்கிறது. அதற்கு அடுத்தது வெயிலில், வேணா என்பது வெள்ளிக்கிழமையில் குறிக்கிறது. புரண்டுன்னு வரும் அடுத்த வார்த்தை. வெயிலில் புரண்டு, புரண்டுங்கிறத பூ என்ற எழுத்து புதன்கிழமையை குறிக்கிறது. பிறகு விளையாட செல்வது நியாயமா. இந்த 3 வார்த்தையில் விளையாட வீணா, வி என்பது வியாழக்கிழமையை குறிக்கிறது. செல்வது சே முதல் எழுத்து செவ்வாய்க்கிழமையை குறிக்கிறது. நியாயமா, ஞா என்ற எழுத்து ஞாயிற்றுக்கிழமையை குறிக்கிறது. இதை வரிசைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். திங்கள், சனி, வெள்ளி, புதன், வியாழன், செவ்வாய், ஞாயிறு. இப்படி நம்ம ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனின்னு நம்ம நினப்பில் இருக்கிறதுனால இந்த திங்கள், சனி, வெள்ளி, புதன், வியாழன், செவ்வாய், ஞாயிறுங்கிறத நினப்பில் வச்சுக்க முடியாது. ஆகையினாலே தான் திருவிழா சந்தையில் வெயிலில் புரண்டு விளையாடச் செல்வது நியாயமா அப்படின்னு சொல்லி இந்த வரியை ஞாபகம் வச்சுக்கணும். திங்கட்கிழமை திருவிழா. திங்கட்கிழமை முதல்ல 7:30 மணி காலையிலேருந்து 9 மணி வரைக்கும் ராகு காலம். அடுத்தது அப்படியே கண்டினியூவாக வரும். சந்தையில் சானா சனிக்கிழமை. சனிக்கிழமை அந்த காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை ராகு காலம். அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை வருகிறது. வேணா, வெயிலில் புரண்டு. வேணா, வெள்ளிக்கிழமை 10:30 12 மணி வரை ராகு காலம் வருகிறது. பிறகு புதன்கிழமை. புதன்கிழமை 12 மணியிலிருந்து 1:30 மணி வரை ராகு காலம் வருகிறது. பிறகு புரண்டு விளையாடச் செல்வது நியாயமா. விளையாட வியாழக்கிழமை 1:30 3 மணி வரை ராகு காலம். அதற்கு பிறகு செல்வதுக்கு செவ்வாய்க்கிழமை 3 4:30 வரை. பிறகு ஞாயிற்றுக்கிழமை 4:30 6 மணி வரை. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 6 மணி வரை ராகு காலம். இந்த ராகு கால பாடலை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இதற்கு பதில் சொல்வது போல யமகண்ட பாடல் ஒன்றும் இருக்கிறது. அவற்றையும் உங்களுக்கு தொடர்ந்து இந்த தந்தி தொலைக்காட்சியிலே சொல்வேன் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் துன்பங்கள் தூளாகும் நாள். துணிந்து நீங்கள் எடுத்த முடிவால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறார். தனாதிபதியாக விளங்குபவர் சுக்கிரன். ராசியில் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பாராட்டு மழையிலே நனைவீர்கள். இனத்தார் பகை மாறும். எடுத்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்.
ராசிநாதன் செவ்வாய் கொஞ்சம் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை உண்டு. அஷ்டமத்து சனியும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சனியும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். ஆரோக்கிய தொல்லை ஏற்பட்டாலும் கூட மாற்று மருத்துவத்தை மேற்கொள்ளுங்கள். உடல்நலம் சீராகும். தொழில் சிறப்பாகவே இருக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் பிள்ளைகளின் கனவை நனவாக்குகின்ற நாள். பிள்ளைகளுடைய கல்யாண கனவுகள் அல்லது கடல் தாண்டும் முயற்சி அல்லது கல்விக்காக எடுத்த முயற்சிகளிலே எல்லாம் அவர்கள் எதை விரும்புகிறார்களோ அதை நீங்கள் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு யோகம் உண்டு. பிரிந்து சென்றவர்கள் கூட பிரியமாக வந்திணைவார்கள். ராசிநாதன் சுக்கிரன் 12இல் இருப்பதால் பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். தூரதேசத்திலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உத்தியோகம் சம்பந்தமாக நீங்கள் ஏதேனும் ஏற்பாடுகள் செய்திருந்தால் வெளிநாட்டிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். பணப்புழக்கம் நன்றாக இருக்கிறது என்றாலும் கூட தனஸ்தானத்திலே விரையாதிபதி இருக்கிறார். எனவே வந்தவுடனே செலவாகிவிடும். எனவே சுப விரயங்களை மேற்கொள்வது நல்லது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விழிப்புணர்ச்சி தேவைப்படும் நாள். இன்றைக்கு கூடுதலான விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. 6க்கு அதிபதி செவ்வாய் ராசியில். எனவே எதிரிகள் கூட உங்களோடு கூட இருந்து கொண்டு ஏதேனும் தொல்லைகள் கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, உடன்பிறப்புகளே கூட ஒரு சிலருக்கு எதிரியாக மாறலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விரோதங்கள் விலக விட்டு கொடுத்து செல்வது நல்லது. கேது பலம் கூடுதலாக இருக்கிறது. பெற்றோர் வழியிலும் உங்களுக்கு பிரியங்கள் கொஞ்சம் குறையலாம். பூர்வீக சொத்து தகராறுகள் வரலாம். எனவே இந்த நாளை நீங்கள் அமைதியாக இருந்தால்தான் ஆனந்தமாக அமைத்துக்கொள்ள இயலும். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கவலைகள் தீருகின்ற நாள். கல்யாண வாய்ப்புகள் கைகூடலாம். கடலை தாண்டி செல்கிற வாய்ப்பு ஒரு சிலருக்கு உண்டு. 8லே கேது இருப்பதால் சில காரியங்களில் தடைகள் ஏற்படும். உடன்பிறப்புகளே உங்களுக்கு விரோதியாக மாறலாம். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். இன்றைக்கு விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. சர்ப்பகிரகங்களின் ஆதிக்கம் மேலோங்கி இருப்பதால் வரவும் செலவும் சமமாகி போகலாம். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சேமிப்பு உயர்கின்ற நாள். செயல்பாடுகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் பலம் பெற்றிருக்கிறார். லாபாதிபதி புதனோடு இணைந்திருக்கின்றார். எனவே தொழில் வளர்ச்சியில் அதிக லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதை விட்டுவிட்டு விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு வந்து சுயதொழில் தொடங்கலாமா என்று கூட சிந்திப்பார்கள். அரசியல் செல்வாக்கு மேலோங்கும். ஒரு சிலருக்கு பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு குருச்சந்திர யோகம் செயல்படும். இன்றைக்கு குழப்பங்கள் தீரும். குதூகலம் கூடும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். மதிப்பும் மரியாதையும் உயரும். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காத நாள். விரயஸ்தானத்திலே வியாழன், 2ஆம் இடத்திலே சனி, 7ரை சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. திடீர் விரயங்கள் உண்டு. பஞ்சாயத்துக்களில் திசை திருப்பங்கள் ஏற்படலாம். சலுகைகள் கிடைப்பதில் கூட தாமதங்கள் ஏற்படும். விரயங்கள் கூடும் நாள் இந்த நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு வருமானம் பெருகி வளர்ச்சி கூடுகின்ற நாள். வரவு திருப்திகரமாகவே இருக்கும். வாகனம் வாங்குவதிலே ஆர்வம் காட்டுவீர்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் காரியங்களிலெல்லாம் உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். பெற்றோர்கள் வழியிலும் நன்மைகள் கிடைக்கும். அரசியல்வாதிகளாலும் உங்களுக்கு அனுகூலங்கள் உண்டு. புத ஆதித்ய யோகம் இருப்பதால் கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். பணத்தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். இந்த நாள் மேலும் இனிய நாளாக அமைத்துக்கொள்ள சிவாலய வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முன்னேற்ற பாதையில் இருந்த முட்டுக்கட்டைகள் அகலும் நாள். இன்றைக்கு முக்கிய புள்ளிகளை சந்தித்து மகிழ்வீர்கள். 9லே ராகு இருப்பதால் பயணங்களால் உங்களுக்கு பலன் கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். மாலை நேரத்தில் வரும் தகவல்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கும். குறிப்பாக சகோதர வர்க்கத்தினரை சார்ந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உருவாகலாம். 10லே குரு இருப்பதால் பதவி மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு விரக்தி நிலை மாறி விடிவு காலம் பிறக்கின்ற நாள். இதுவரை உங்களுக்கு விரக்தியாக இருந்திருக்கலாம். இன்றைக்கு விடிவு காலம் பிறக்கப் போகிறது. வீடு இடம் வாங்கும் முயற்சியிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். புதிய பங்குதாரர்கள் வந்திணைந்து தொழில் வளத்தை பெருக்கிக் கொடுப்பார்கள். குருவின் பார்வை இருப்பதால் கல்யாண கனவுகள் நனவாகலாம். சுப சடங்குகள் நீங்கள் எதிர்பார்த்தபடியே நடைபெறும். வியாபார விரோதங்கள் விலகும் நாள் இந்த நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது நல்லது. சிரித்து பேசுகின்ற நண்பர்களால் சிக்கல்கள் உருவாகலாம். திடீர் விரயங்களும் உண்டு. பயணங்களை மாற்றி அமைத்துக் கொள்ளுங்கள். வழியில் செல்லும் பொழுது செல்போன்களை பேசிக்கொண்டு செல்ல வேண்டாம். 3லே சுக்கிரன் இருக்கிறார். 3க்கு அதிபதி கொஞ்சம் வக்ரம் பெற்றிருக்கிறார். கொஞ்சம் அஸ்தமனத்தில் இருப்பதனாலே உடன்பிறப்புகள் வழியிலே உங்களுக்கு பிரச்சனைகள் உருவாகலாம். கொஞ்சம் கடன் சுமையும் கூடுதலாக உங்களுக்கு இன்றைக்கு வந்து சேரும். கவனம் தேவை.
மீனராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் நாற்புறமும் இருந்து நல்ல தகவல் வந்து சேருகின்ற நாள். நட்பால் நல்ல காரியம் நடைபெறும். நடக்கும் காரியங்களிலெல்லாம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகிறது. குரு பார்வை இருப்பதால் குழப்பங்கள் தீரும். வீடு கட்ட அல்லது விற்க எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. விஐபிக்கள் வீடு தேடி வந்து உதவிக்கரம் நீட்டுவார்கள். அலைபேசி வழித்தகவல் அதிகாலையிலேயே அனுகூலம் தருவதாக அமையும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.